வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய கணித வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 உறவுகளும் சார்புகளும். அதில் சார்புகளின் சேர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் பயிற்சி 1.5ல் ரெண்டாவது கணக்கில் 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு f(x) = 3x + 2 g(x) = rx - k அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f.g = g.f எனில் k-இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது f(x) கொடுத்துருக்காங்க. f(x) = 3x + 2. அடுத்து g(x) கொடுத்துருக்காங்க. g(x) = rx - k. என்ன கொடுத்துருக்காங்க? f.g-யும் g.f-ம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் என்ன அப்படின்றத நம்ம அங்கேருந்தே கொண்டு வரலாம். f.g = g.f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f.g என்ன அப்படின்னா f(x.g(f)(x) = g.f எப்படி எழுதுவோம் நம்ம அப்படின்னா g(f)(x) அப்படி எழுதுவோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த f(x)க்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? 3x + 2 டாட் g(f)க்கு பதிலாக rx - k இங்கே அடுத்து g(f)(x) முதல்ல g(f)(x) போட்டுக்கலாம். என்னது? rx - k டாட் f(x) என்ன? 3x + 2. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த f(x.g(f)(x) அப்படி இருந்துச்சுன்னா இந்த f(x)ல் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும்? இந்த g(f)(x) மொத்தமாக கொண்டு வந்து இங்கே போடணும். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக rx - k அப்படின்னு கொண்டு வந்து போடணும். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு 3 இருக்குது. 3 வச்சுக்கோங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? rx - k போடுவோம். அது போக இங்கே ஒரு +2 இருக்குது. அதையும் போட்டுக்கலாம். ஈக்குவல்ட்டு இங்கே என்ன? இங்கே அதே மாதிரி தான் இந்த rx - k டாட் 3x + 2 இருக்குது. இந்த g(f)(x)ல் இருக்கக்கூடிய எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 3x + 2 கொண்டு வந்து போடணும். அப்போ இங்கே 6 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x + 2 கொண்டு வந்து போடணும். மைனஸ் இங்கே ஒரு k இருக்குது. அதை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் சுருக்க போகிறோம். அதாவது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க உறுப்பை வச்சு உள்ளே தனித்தனியாக பெருக்கணும். அப்போ 3ஐயும் 6ஐயும் பெருக்குனா 3 18x. அடுத்து 3ஐயும் k-ஐயும் பெருக்குனா -3k. இந்த +2 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல்ட்டு இங்கே அதே மாதிரி 6ஐயும் 3ஐயும் பெருக்குனா 18x. 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12 -k. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த 18x அப்படியே வச்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய +18x இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா -18xன்னு வரும். அதுக்கு போக இங்கே ஒரு 3k அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிற -k இங்கிட்டு வந்துச்சுன்னா அது +k அப்படி வந்துடும். ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒரு 12 இருக்குது. இந்த +2 நம்பரில் ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாம். இந்த +2 அங்கிட்டு போகும்போது நமக்கு -2ன்னு வருது. இங்கே இந்த +18xும் -18xும் நமக்கு என்ன ஆகுது? 0 ஆகிடுது. அது போக மீதி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு -3k + k -3k + k. அப்போ கழிக்கணும். 3kல ஒரு k போச்சுன்னா 2k. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால -2k. ஈக்குவல்ட்டு 12 - 2 10ன்னு வருது. இன்னும் நமக்கு கொஞ்சம் k மட்டும் தான் வேணும். அதனால் k மட்டும் வச்சுக்கிட்டு k கூட பெருக்கி இருக்கக்கூடிய அந்த 2 அங்கிட்டு கொண்டு போனால் அது என்ன ஆகும்? வகுத்தலாக போயிடும். அப்போ k ஈக்குவல்ட்டு இந்த 10 அப்படியே இருக்கட்டும் பை இந்த k கூட பெருக்கி இருக்கக்கூடிய இந்த -2 இங்கிட்ட வரும்போது வகுத்தலாக வந்துடும். 10/2 ஈக்குவல்ட்டு -5. முதல் கணக்கை பொறுத்த வரைக்கும் கேயோட மதிப்பு -5. இப்போ அதுலேயே ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா f(x) = 2x - kன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு g(x) = 4x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிவன் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? என்ன? f.g-யும் g.f-ம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. கிவன் f.g = g.f. இப்போ f.g அப்படிங்கிறது என்ன அப்படின்னா f(x.g(f)(x) ஈக்குவல் டு g.f எப்படி எழுதுவோம்? நம்ம g(f)(x)
எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். ரைட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? 2x மைனஸ் கே அதை போட போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் கேன்னு போடலாம், ஒரு டாட்டு. இங்கே ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4x ப்ளஸ் 5ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் டாட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் கே அப்படின்னு போடலாம். இங்கே இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பையும் கொண்டு வந்து இங்கே போடணும். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு 4x ப்ளஸ் 5 கொண்டு வந்து போடணும். அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த 2 அப்படியே வச்சுக்குவோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும்? 4x ப்ளஸ் 5 கொண்டு வந்து இங்கே போடணும். அதுபோக இங்கே ஒரு மைனஸ் கே இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி தான் இந்த 4x ப்ளஸ் 5ல் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த 2x மைனஸ் கேயை கொண்டு வந்து இங்கே போடணும். அப்போ 4 அப்படியே வச்சுக்குவோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும்? 2x மைனஸ் கேயை கொண்டு வந்து போடுங்க. அதுபோக இங்கே ஒரு ப்ளஸ் 5 இருக்குது. இப்போ சுருக்க போகிறோம். இந்த 2 வச்சு உள்ளே கொண்டு போய் தனித்தனியாக பெருக்க போகிறோம். 2 4 பெருக்குனா 8x, அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே 2 5 பெருக்குனா 10, இந்த மைனஸ் கே அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 4 கொண்டு போய் உள்ளே பெருக்குங்க. 4 2 8x மைனஸ் 4 கேயும் பெருக்குனா 4k, இங்கே ப்ளஸ் 5. அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க, நம்பர்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இங்கே முன்னால் முதல்ல ஒரு 8x அப்படியே இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 8x அங்கிட்டு வரும்போது மைனஸ் 8xன்னு வந்துடும். அப்போ இது 2 அடிபட்டு போகும், 0 ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கே. இங்கே ஒரு மைனஸ் கே இருக்குது, அதை அப்படி எழுதிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 4k இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் 4k ஆகிடும். ஈக்குவல் டு இந்த பக்கம் முழியன் பாருங்கள், இங்கே ஒரு 5 முழியன் இருக்கா. இந்த பக்கம் என்ன இருக்குது? 10. இந்த 10 இங்கிட்ட வரும்போது மைனஸ் 10ன்னு வந்துடும். இப்போ இந்த 8k என்னாகும்? மைனஸ் 0 ஆகிடும். இங்கே மைனஸ் கே ப்ளஸ் 4k கழிக்கணும். 4kலேருந்து 1k போச்சுன்னா 3k, பெரிய நம்பருக்கு முன்னால் ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் 3k ஈக்குவல் டு மைனஸ் 5. நமக்கு வேண்டியது கே மட்டும்தான், அதனால் கே மட்டும் எடுத்துக்குவோம். கே ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது? மைனஸ் 5. இந்த கே கூட பெருக்கி இருக்கிற 3 இங்கிட்ட வரும்போது வகுத்தலாம் மாறிடும். அப்போ கே ஈக்குவல் டு -5/3 அப்படின்னு கிடைக்கிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.